ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபீஸ். இப்போ நம்ம ஷாலிஸ் ரெசிபீஸில் லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம வந்து 2-3 பாத்திரத்தை யூஸ் பண்ணி செய்யாமல் ஒரே ஒரு பேன் வச்சு நம்ம வந்து ஒரு சூப்பராக ஒரு பிரியாணி பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். வாங்க இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் சேர்த்துக்கிட்டு இது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு சேர்த்துக்குங்க. இது கூடவே ஒரு 5 மிளகையும் நம்ம சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குங்க. ஒரு 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. வெங்காயத்தை லைட்டாக வதக்கி விட்டுட்டு அது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வந்து நல்ல கலர் மாதிரி வர அளவுக்கு நீங்கள் வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து முந்திரியும் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, வேண்டானாலும் ஸ்கிப் பண்ணிடலாம். அவ்வளோதான். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் காரத்துக்கு நம்ம வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டீஸ்பூனும் தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூனும் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுட்ரு சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா வதங்கின பிறகு இதில் வந்து புதினா கொத்தமல்லி இலை வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ட பிறகு இப்போ வந்து இதில் மஷ்ரூம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு மஷ்ரூமை 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். மஷ்ரூம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ஈஸியாக டேஸ்ட்டாக பண்ணிடலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து பன்னீர் யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம். இல்லைனா வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை தண்ணி இல்லாமல் இதில் சேர்த்துக்கிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அரிசி வந்து உடையாத அளவுக்கு நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ வந்து நம்மளுக்கு சாப்பாடு நல்லா உதிரியாக கிடைக்கும். அதுக்காக தான். இப்போ இதில் நான் 1 கப்பு பாஸ்மதி அரிசிக்கு ஒரு 1.5 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி வந்து 2 மடங்கு வேண்டாம், 1.5 மடங்கு சேர்த்தா போதும். அதே மாதிரி அரிசி ஒரு 10 நிமிஷம் ஊறி இருந்தால் போதும். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் லெமன் சேர்த்துக்கலாம். அதிகமாக வேண்டாம். லெமன் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். அது தட்டு மூடும்போது மேலே வந்து ஏதாவது ஹோல்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கிராம்பு எதனா வச்சு இந்த மாதிரி மூடிக்கலாம். இல்லைன்னா காற்று போகாத ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உதிரியாக நம்மளுக்கு கடாயிலேயே வந்து சூப்பராக வந்து ஒரு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது ஒரே ஒரு பாத்திரம் போதும், வேறு எதுவுமே நம்மளுக்கு இதில் தேவைப்படாது. அவ்வளோதான். இப்போ இது இறக்கும் போது ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள். ஒரு ஆனியன் ரைத்தாவோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மார்னிங் டைமில் நீங்கள் சட்டுன்னு செய்யணும், லஞ்சுக்கு ரெடி பண்ணணும் போது இந்த மாதிரி ஹெல்த்தியாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நீங்கள் பன்னீர் போட்டுக்கலாம், வெஜிடபிள்ஸ் போட்டு செய்யலாம், அதே மாதிரி டோஃபு போட்டு பண்ணலாம். உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.